இந்த காப்பிரைட் இஷ்யூ யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அது பிளே ஸ்டோர்லயும் இருக்கு. அதனால பாதிக்கப்பட்டவன்ல ஒருத்தன் தான் நானு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த அப்ளிகேஷனோட பர்பஸ் என்னன்னா, இப்போ யூடியூப் இன்ஸ்டாகிராமோட வீடியோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த அப்ளிகேஷனோட பர்பஸ். அதை ஓகே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிளே ஸ்டோர்ல பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அங்க போய் அந்த அப்ளிகேஷனோட லோகோ எப்படி டிசைன் பண்ணியிருந்தோம்னா, டாப்ல வந்து இன்ஸ்டாகிராமோட லோகோ இருக்கும், பாட்டம்ல வந்து யூடியூபோட லோகோ இருக்கும். அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் வீடியோ டவுன்லோடர். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த 2 கீவேர்டை வச்சு நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் கூகுள்ல இருந்து மெயில் வருது. என்னன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான அப்ளிகேஷனோட நேம் யூஸ் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அவங்களோட லோகோவை யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால உங்க அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வருது. அது என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர்ல ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு டெவலப் பண்ணுங்க.